சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதரின் பாதார விந்தங்களை சரணடைந்து, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நிந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்தருள்வது இனியே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து, மகிஷத்வஜாஜ வித்மஹே சண்டஹஸ்தாஜ தேமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் என்று என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடியேன் கனவிலும் நனவிலும் தொடரக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். நமச்சிவாய். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி 27/12/2020 அன்றைய தினம் காலை 5:20 நடைபெறுகிறது. வாருங்கள் நேயர்களே, சனிப்பெயர்ச்சி நாம் காண்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சார்வரி வருடம் தமிழ் வருடம் மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரையிலும் ஏற்கனவே நடந்தெடுத்து, அதாவது திருக்கணித பிரகாரம் நடந்தெடுத்து, ஆனால் மார்கழி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 11ஆம் தேதின்னு போட்டிருக்கேன், சூரிய உதயத்தை வச்சு அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குறம்போது அது ஞாயிற்றுக்கிழமை காலம்பரம் 5:30 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரதால் முதல் நாள் கணக்கில் எழுதியிருக்காங்க. ஆக 27/12 அப்படின்னே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஆக இந்த ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு சனிப்பெயர்ச்சியை பார்ப்பதற்கு முன்னதாக வருட கிரகங்கள்லாம் சனிப்பெயர்ச்சியின் போது எப்படி கோச்சாரங்களாக அமைந்திருக்கு, எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, அவர்களால் எப்படி எதை வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல சனிப்பெயர்ச்சிங்கிறதால சனி பகவானை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் 9க்கு உடையவன் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். புரியுதுங்களா? 9க்குடையவன் 9லேயே அமர்கிறார். யார்? சனி பகவான். அப்போ சனி பெயர்ச்சி எங்கே இருக்குது? ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா மகரம். அந்த மகரத்துக்கு யார் ராசி அதிபதி, யாருடைய வீடு என்று கேட்டால் அது சனி பகவானுடைய வீடு. அப்போ அவருடைய சுய வீட்டில் ஸ்தான பலம் பெற்று சுய ஆட்சி பெற்று தன்னோட வீட்டில் வீட்டில் சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு அவர் உட்காந்துக்கிறாரு. அப்போ பலம் பெறுகிறார் என்பது அங்கே ஒரு விஷயம். அடுத்ததாக ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் மற்றும் 11ஆம் அதிபதியாகவும் 8க்கும் 11க்கும் உடைய குரு பகவான், 8க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் அவரும் 9ஆம் வீடாகிய மகரத்தில் அமர்கிறார். அவங்க இருக்கார். அதோட ராகு கேது 1-7 அமர்ந்திருக்கிறார்கள். ஜென்மத்தில் ராகுவும் 7ல் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகள் தான் ரிஷபத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பலனை சொல்ல போகிறோம். இதில்
நாம் சொல்கின்ற பொழுதே ரிஷபராசி என்பவர்களுக்கு, அல்லது இது யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், ரொம்ப முக்கிய இடம். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே என்னென்ன பாக்கியத்தை அவன் அனுபவிப்பான், அதாவது நவாம்ச கட்டத்தை பார்த்து பாக்கியத்தை சொல்கிறத விட 9ஆம் பாவத்தை பார்த்து சொல்லக்கூடிய பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும். புரியுதுங்களா? ஒருத்தர் நவாம்சத்தை தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, திரிகோணத்திலேயே அவனுடைய பாக்கியத்தை சொல்லிடலாம். அதுவும் குறிப்பாக 9ஆம் வீட்டில் நிச்சயமாக அவனுடைய பாக்கியத்தை சொல்லிடலாம். அப்போது ரிஷபராசி என்பர்கள் கடந்த அல்லது இன்னும் வர இருக்கின்ற 2.5 ஆண்டுகள் அவங்க என்ன பாக்கியத்தை அடைய இருக்கிறார்கள் என்பதை அங்கே வீற்றிருக்கக்கூடிய அந்த சுய ஆட்சி பெற்றக்கூடிய சனி பகவானை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அவர் நல்ல மைண்டோடு உட்காந்துருக்காரு, சுயாட்சி பெற்று உட்காந்துருக்கிறாரு, எந்த தீய கிரகங்களுடைய தொடர்பும் இல்லாமல் உட்காந்துருக்காரு. அப்போ இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நன்மையான செய்தி. ஆனாலும் ஜன்மத்தில் ராகு, 7ல் கேது, அதோடு இல்லை அந்த சனிக்கும் குருவுக்கும் ராகுடைய திரிகோண பார்வையிலே அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போது இந்த மாட்டுடைய தோலை 2 பக்கமும் மாட்டி 2 பக்கமும் மிருதங்கம் வாசிப்பதைப் போல இந்த பக்கம் கொஞ்ச நேரம், அந்த பக்கம் கொஞ்ச நேரம், இந்த பக்கம் கொஞ்ச நேரம், அந்த பக்கம் கொஞ்ச நேரம், இந்த பக்கம் அடித்தா விளைக்குதான் ஒவ்வொன்று கத்தனைங்கனாக்கா அப்புறம் கொஞ்சம் கேப் போட்டு இந்த பக்கம் உங்களை கொஞ்சம் அடிப்பாங்க. அதை போல் என்ன சாமி நாங்கள் கதை வாங்குறது உங்களுக்கு இவ்வளோ சிரிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் கிரகங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. ஆக நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசினியர்கள். இதுதான் உண்மை. சரியா? உங்களை நான் பாசிட்டிவாக இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கின்ற, இது தனித்தனியாக வேறு இந்த மாதிரி ஒரு என்னுடைய ஆராய்ச்சி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னுடைய ஆராய்ச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக ஆராய்ச்சி செய்து, அதாவது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, வர்த்தகம் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டதுன்னு தனித்தனியாக சொல்லியிருக்கேன். ஆனால் ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு ஒரு வாரத்தில் கேட்டால் 9ல் சனி இருக்காருப்பான், நீ ஜாகிரதையாக இருப்பான்னு ஒரு வாரத்தில் பலன் சொல்லிடலாம். ஆனால் 2.5 ஆண்டுகளும் இப்படித்தான் இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் நல்லாவும் இருப்பீங்க. எப்போ அப்படின்னு கேட்டாக்கா, குரு பகவான், நல்லா கேட்டுக்குங்க ரிஷபராசினியர்களே, குரு பகவான் மகரத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு பாதுகாப்பு. அவர் தான் அரண், அவர் தான் வேலி. ஒரு இடத்த வாங்கி வச்சு அதுக்கப்புறம் பென்சிங் போட்டால் எப்படி ஆடு மாடு உள்ளே போகாமல் காப்பாற்றுறாங்களோ அதுபோல் வேலியாக இருந்து குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். எப்போ? அடுத்த நவம்பர் மாதம் வரலும் நீங்கள் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஆனாலும் குடும்பம் மற்றும் கணவன் மனைவி போன்ற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா 1-7 ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போது நாம் ஒரு டாப்பிக்காக தனித்தனியாக பார்ப்போம். முதல்ல ரிஷபராசினிகளை பொறுத்தவரையில் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜுவல்லர் சம்மந்தப்பட்ட ஆடம்பர தொழில் செய்யக்கூடியவர்கள், உயர்ந்த விலை மதிப்புடைய பொருளை வியாபாரம் செய்ய, ஃபைனான்ஸ் தான் அதிகமாக வச்சு, பேங்க் செக்டர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். பொருளாதாரம், அதுதான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். தமிழில் சொன்னோம்னா பொருளாதாரம். இந்த பண வரவு சம்பந்தப்பட்டது தேசத்திற்கு ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும்? பண வரவு அதிகரிக்கும் அல்லது பண தேவைகள் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கப் போகிறது. பண தேவைகள் அதிகரித்தால் ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? அதை எப்படி சமாளிக்கணும்னு தூக்கமில்லாமல் அலைவான். நேற்று வரையிலும் தனக்கு வராத ஒரு வியாதி இன்றைக்கி வந்துடுத்தேன்னு சொல்லிட்டு இது எப்படியாவது இன்றைக்கி ஒரு 2 நாளுக்குள்ளே அது சரி பண்ணிடணும்னு புதுசாக சுகர் வந்தவங்க எப்படி ஓடி ஓடி வாக்கிங் போயிட்டு நான் 3ஆம் நாள் போய் செக் பண்ணி பார்ப்பாங்களோ அதை போல். சரியா? ஏன்னா நான் அப்படி தான் ஆரம்பத்தில் பார்த்தேன். அதனுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி புதுசாக சுகர் வந்தவங்க ஒரு 3 நாள் கடகடன்னு வாக்கிங் போயிட்டு 4ஆம் நாள் போய் செக் பண்ணி ஆசையாக பார்க்குறத போல்
இவனுக்கு இதுவரையிலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இதுவரையில் வாழ்நாளிலே சந்தித்திருக்காத ஒரு புதிய சூழ்நிலை, அதை சந்தித்திருக்காத புதிய துன்பம் வந்து நேர்கின்ற பண தேவைகள் வந்து அமர்கின்ற பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதை எப்படி சமாளிக்கிறது? உடனே இதை விருட்ட மாமியார்கிட்டருந்து ஒரு 50,000 வாங்கிக்கலாம், மனைவியோட நகையை கொண்டு போய் இதை வச்சிடலாம், இதை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தாங்க ஆரம்பிப்பாங்க. அங்கே தொடங்கப்படுகின்ற செயலாகப்பட்டது அப்படியே அபிவிருத்தியாகிட்டே வந்து கடைசியில் கடன் இங்கே வந்து முடியுங்க. அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு இன்னொருத்தில் கடன் வாங்கணும், இதை அடைக்கிறதுக்கு இன்னொருத்தில் கடன் வாங்கணும், இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டு இருக்குங்க. அப்போது ரிஷபராசினியர்களே, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இது உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து சோதித்து பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு 2.5 வருஷம் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசுகிற தேதி வந்து பார்த்திங்கனாக்கா 8/8/2020 அன்றைக்கி இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இது இன்னும் 2.5 வருஷம் இருக்க போகுது. 2022 வருடமே இருக்குது. அப்போ 22 வருடம் நான் இந்த ஆராய்ச்சியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்டா இல்லையா, உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். புரியுதுங்களா? ஆகையினால பண தேவைகள் அதிகரிக்கப் போகிறது. ரிஷபராசி என்பவர்களே, அதிக கவனமாக இருங்கள். செலவை குறைச்சிக்கோங்க, உங்களுடைய தேவைகளை குறைங்க, செலவை குறைச்சிக்கோங்க. வாட்சி கட்டிட்டு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. அது இல்லாமலும் இருக்கலான்னு பழகிக்கோங்க. ரொம்ப கவலையாக இருக்குன்னு போய் கன்னத்தில் கை வச்சுன்னு உக்காந்துக்காதீங்க. சரியா? எதையும் எங்களால் செய்ய முடியும் என்ற உத்வேகத்தோடு எழுந்து வாருங்கள். குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்பாவாக இருந்து உங்களை காப்பாற்றுவார். புரியுதுங்களா? அப்பாவாக இருந்து உங்களை காப்பாற்றுவார். சரிங்களா? ஆகையினால ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக அதிக பண தேவைகள் இருக்கும், நாட்டுக்கே இருக்கும். அதுதான் உண்மை. சரியா? நம்ம இது பாரத தேசத்துக்கேவும் பண தேவைகள் ரிஷபராசியாக இருந்தால் அதிகரிக்கப் போகிறது. இதுதான் சனிப்பெயர்ச்சியுடைய பலன். அடுத்ததாக நாம் இப்போது பார்க்க இருக்கின்ற தலைப்பு வியாபாரம், தொழில் சம்மந்தப்பட்டது, தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி செக்ஷன் ப்ளஸ் வந்து என்னெல்லாம் பார்க்குறோம்னாக்கா சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் சுய தொழில், குறுந்தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன வியாபாரிகள், இவங்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, வியாபாரம் வர்த்தகம் கைகூடும். நான் சொல்லக்கூடியது 2.5 வருஷத்துக்கான பலன், ஒரு நாளுக்கான மாத பலனோ வருட பலனோ இல்லை. சனி பெயர்ச்சி 2.5 வருஷம்னு சொன்னாக்கா அந்த 2.5 வருஷம் 30 மாதத்துக்கான பலனை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ 30 மாதத்தை நீங்கள் மனசில் கொண்டு போகணும். அப்போ தொழில் வர்த்தகம் மேம்படும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்கன்னா, நான் பிரான்ச்சஸ் போடுறேன், ஒரு கடை வச்சுருப்பீங்க, அந்த ஒரு கடை நல்லா போகும். அந்த ஒரு கடை நல்லா போனோடனே இந்த மாதிரி நம்ம 4 கடை போட்டோம்னா ஒரே நேரத்தில் நமக்கு இங்கே ஒரு கடையில் 10,000னா 4 கடையில் 40,000 வருமானம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. பிரான்ச்சஸ் வந்து அதிகமாக போடலான்னு அப்படி தான் சாமி உங்களை முதல்ல கைப்பிடிச்சி ஆயுஷ்மான் நேர்கொண்டு அந்த பள்ளத்தில் விடுவார். அப்படி இல்லைனாக்கா ஒழுங்காக போய்ட்டு கம்பெனியில் வந்து நான் அந்த மிஷினை வாங்குகிறேன், இந்த மிஷின் வாங்குகிறேன், ஒரு 100 பேரை வேலைக்கு சேர்க்குறேன், மார்க்கெட்டிங்கு ஒரு செலவு பண்ண போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் உங்களை யோசிக்க சொல்லுவார். அப்போ எப்படி உங்களை டைவர்ட் பண்ணி அந்த பண தேவைகளை அதிகரிக்க செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஷயத்தை தான் அவர் செய்வார். அப்போ நீங்கள் இந்த தொழில் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் உரிய ஜோதிட ஆலோசனைகளை பெற்று அதன் பிறகு, சாமி நான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை செய்யலாம்னு இருக்கேன், ஒரு மார்க்கெட்டிங்காக விளம்பரம் எடுக்கலான் இருக்கேன், இதுக்கு இத்தனை லட்ச ரூபா செலவாகுது, இப்போ இவ்வளோ வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது, இது போருமா, அல்லது அந்த விளம்பரத்தை எடுத்து நான் இன்னும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாமா, அல்லது நான் இன்னொரு புதிய பிரான்ச் போடலாமா, இல்லை இந்த இருக்கிற பிரான்ச்சே போருமா, இது போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர், நல்ல ஜோசியராக பார்த்து உண்மையை சொல்லக்கூடாது. உங்களுக்கு உண்மையை வந்து அழகாக சொல்லணும், மறைக்கக்கூடாது, தெரிஞ்சவருங்கிற பாகுபாடு பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை பார்த்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும். அப்போ ஆலோசனைகளை பெற்று செய்வது தான் சிறப்பானதாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. அப்போ பண தேவைகள் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன். வியாபாரத்தை பொறுத்தவரை வியாபாரம் நன்றாக இருக்கும், ஆனால் அதில் சில சிக்கல்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய
பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பார்ட்னர்ஷிப்பில் சிக்கல் வரும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ வந்து வர்த்தகமோ சுயதொழிலோ அந்த ஃபேக்ட்ரியோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் நடக்குதுன்னு சொன்னாக்கா இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்கு அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் ஆரம்பிக்கும் போது நீங்கள் 2 பேரும் எப்படி ஒரு நல்ல நிறைந்த மனநிலையோடு உண்மையான மனசோடு ஒரு பரந்த மனப்பான்மையோடு அவனும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு எப்படி உண்மையான எண்ணத்தோடு வந்து ஆரம்பிச்சிங்களோ அந்த நேர்மையான எண்ணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் இந்த 2.5 வருஷத்தை கடக்க முடியும் ரிஷபராசினியர்கள். இதை விட ஒரு தெளிவாக அல்லது ஒரு அழகாக ரொம்ப ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஒரு அன்னம் ஊட்டுகிறா போல் உங்களுக்கு விட்டுருக்கேன். அப்போ நீங்கள் அதில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவர்கள், கட்டுமான தொழில் அந்த கட்டுமான தொழில் பில்டர்ஸ் அந்த வேலை செய்யக்கூடியவங்க, 2வது இடம் வாங்கி விற்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கட்டுமான தொழில் சிறப்பானதாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த தொழில் அந்த கட்டுமான தொழில். ஏன்னா அதில் வந்து நிறைய அடிமை தொழில், அதில் வந்து அடிமையாளர்கள் அடிமை பணியாளர்கள் அங்கே நிறைய நிரம்பி இருப்பாங்க. மண் சுமக்கிறது, கல் சுமக்கிறது, சிமெண்ட்டு சுமக்கிறது, மூட்டை சுமக்கிறது, கம்பி வளைக்கிறது, அப்புறம் அந்த சென்ட்ரிங் அடிக்கிற அந்த ஆணி சுற்றி, இது எல்லாமே ஒரு சனி பகவான் சம்மந்தப்பட்டது. ஆகையினால் இந்த கட்டுமான தொழிலுக்கும் சனி பகவானுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. மற்ற எந்த தொழிலுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரோ இல்லையோ இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு அவர் வந்து சனி பகவான், அதுவும் கட்டுமான தொழிலுக்கு பில்டருக்கு சனி பகவான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதில் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சனி பெயர்ச்சி கை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் தேடி சென்று நீங்களாக கேட்டு வாங்கின வேலைகள் கூட, கிடைக்காத வேலைகள் கூட உங்களுக்கு தேடி வந்து, சார் நீங்கள் அன்றைக்கி கேட்டு போனீங்களா 2 வருஷமாக நானும் வந்து லோன் போட்டேன், லோன் கிடைக்கலன்ட்டாங்க, வாங்க சார் லோன் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், வாங்க வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்கள் கதவை தட்டி கூட்டு போகக்கூட வாய்ப்புகள் கூட வரும். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்க, எந்த இடத்தில் நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சில இடங்கள் நீங்கள் முதலீடு போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து சரியான தொழிலாளர்கள் அமையாதது சிக்கலாக மாறும். பணம் இருந்தால் அவங்க அமைய மாட்டாங்க, தொழிலாளர்கள் அமைய மாட்டார்கள், தொழிலாளர்கள் இருந்தால் பணம் அமையாது. இந்த 2 விஷயத்தில் தான் ரிஷபராசி என்பவர்கள் கட்டுமான தொழிலில் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். இதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டேன். நீங்கள் இந்த 2 விஷயத்திலையும் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு. ஒரு சிலருக்கு இந்த கட்டுமான தொழிலில் வந்து வம்பு வழக்கு வருவதற்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு போன்ற விஷயங்கள் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்கெல்லாம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க கொண்டு போய் போலீஸுக்கு காசு கொடுத்து, வக்கீலுக்கு காசு கொடுத்து, கோர்ட்டுக்கு காசு கொடுத்து உங்கள் நேரத்தை வீணடித்து மன உளைச்சலுக்கு ஆளாவதை விட, இங்கே அந்த பைசாலாம் ஒன்று சேர்த்து இங்கே இருக்கிற இடத்துல அவன்கிட்ட ஒரு அமௌண்ட்டை விட்டு கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மனநிலையோடு வந்துட்டிங்கனாக்கா நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. நீங்கள் போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். இது கூட நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுமான தொழில் நன்றாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், வருமானம் இருக்கும், கைகூடும். ஸோ கட்டுமான தொழிலுக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறார். சரி, அடுத்தது ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல், ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், அதே போல் அரசாங்கம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நிறைய வீண் கழகங்கள் ஏற்படும். ரிஷபராசியாக இருந்தால் ஒரு அமைச்சராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் அவர் மீது ஒரு வீண் பழி சுமத்துவார்கள். அல்லது யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு இவருடைய பெயர் அங்கே அடிபடும். யார் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு அமைச்சராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மீது தேவையில்லாத இந்த வீண் பழிச்சொல் அமையும். அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தங்களை சுற்றி என்ன நடக்குது,
தங்களை சுற்றி யார் இருக்காங்க, நாம் சொல்கிற விஷயங்கள் வெளியில் போக தான் தீவிரமாக கண்காணிக்கணும். உங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்கள் மேலிடத்திலே கொண்டு சொல்வதற்கு, கலகம் செய்வதற்கு காலங்கள் ஒத்துழைக்கின்றது. கரெக்டாக சொன்னீங்க சாமி, அப்படி தான் சாமி நடந்தது அப்படின்னு யாராவது கை தூக்குனீங்கன்னா தாராளமாக வாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த சனி பகவானால் இந்த கலகம் தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த சுய கர்மாவை ஆய்வு செய்து அந்த கர்மாவை உங்கள் ஜாதகத்திலேருந்து விளக்குனீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரமோ அதை தான் நீங்கள் செய்யணும். அதை விட்டு கணபதி ஹோமம் பண்ணாலோ நவகிரக ஹோமம் பண்ணாலோ வேலை நடக்காது. வயிற்று வலிக்கு தலைவலி மாத்திரை சாப்பிட்டா சரியாக போவாது. புரியுதுங்களா? ஆக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? உங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை வெளியிலே சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல் ஆடை ஆபரணங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கும். கடன்கள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ராகு இருக்காரு, அப்போ அதிகமான ஆசையை தூண்டுவார். புரியுதுங்களா? இப்போ ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்கனாக்கா, ஒரு 10க்கு 10 வச்சுருக்கீங்கன்னு சொன்னாக்கா, அதுவே 30க்கு 100 சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்லாம் கடையை வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை தூண்டுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இசைஞ்சு கொடுக்கக்கூடாது. புதிய கடன் வாங்காதீர்கள். என்னை கேட்காம கடன் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குருவை வச்சுக்கணும். சாமியை கேட்டு சொல்கிறேன், என் குருநாதரை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஓப்பனாகவே நீங்கள் சொல்லலாம். என் ஜாதகம் பார்த்துட்டு சொல்கிறேன், என் குருநாதரை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் தாராளமாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம். நீ யார் ஒருத்தர் இந்த மாதிரி வெளியில் சொல்லி பழகிறாங்களோ அவங்க 100% பலவிதமான சிக்கல்களில் இருந்து விடுபடுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆமாம், நீங்கள் உங்கள் குருவை கேட்குறீங்களோ கேட்கலையோ, ஒரு வாய் வார்த்தைக்காகவாது எதிராளிகிட்ட அப்படி சொன்னீங்கன்னு சொன்னாக்கா, அப்போ அவனும் உங்களை யோசிப்பான். அப்போ நான் குருவை கேட்குறான்னு சொல்கிறாங்க, அப்போ அவன் உண்மையானவனாக இருந்தால் சரிங்க சார் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் சார், நானும் வரேன், என் ஜாதகத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுவே அவன் உங்களை ஏமாத்துறதுக்காக வந்திருந்தா, சார் அதெல்லாம் இப்போ என்ன சார், காலம் தான் சார் முக்கியம், நீங்கள் உழைப்புக்கு எது சார் ஜோசியம் நேரம்லாம், நீங்கள் அப்படி நீங்கள் ஆரம்பிங்க சார் அப்படின்னு சொல்லுவான். அப்போது ரிஷபராசி நண்பர்களே, நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, குருவை மதிக்கிறீங்களோ, குருவை மதித்தா உங்களுக்கு நல்லது. அப்படி மதிக்கலாம் கூட ஒரு வாய் வார்த்தைக்காகவது நான் சாமியை கேட்டு சொல்கிறேன், எங்கள் குருவை கேட்டு சொல்கிறேன். ஒரு சிலர் நான் அப்பா அம்மாவை கேட்டு சொல்கிறதெல்லாம் நல்ல பழக்கம். ஆகையினால இதெல்லாம் அந்த நேரத்தை அந்த எதிரியிடமிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ ராகு இருக்கிறதுனால ஆசையை தூண்டுவார்னு நான் சொல்கிறேன். அவன் வரக்கூடியவன் தான் ராகு, அவன் தான் உங்களை ஆசையை தூண்டுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான பதிலை சொன்னால் தான் நீங்கள் அந்த விஷயத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. சரியா? அடுத்தது காவல்துறை சம்பந்தப்பட்டது. இராணுவம், கப்பல், விமானம், அரசு வேலை, அரசு உத்தியோகம், அரசாங்க தொழில் அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட வியாபாரம், ட்ரேடிங், வாங்கி கொடுக்கறது, விஷயத்தை அந்த டெண்டர் எடுத்து செய்து கொடுக்கறது, காவா பணிகளாகட்டும், ரோடு பணிகளாகட்டும், நீர் தொட்டிகளாகட்டும், இந்த மாதிரி கட்டுமான தொழிலாகட்டும், நிறைய வேலை செஞ்சு கொடுக்குறாங்க, டெண்டர்ஸ். இப்போ இவர்களுக்கெல்லாம் ரிஷபராசி நண்பர்களாக இருந்தால் இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையில் ராகு செவ்வாய் ராகு தொடர்பு, அதோட ராகு கேதுவுடைய தொடர்பு, சனி ராகுவுடைய தொடர்பு, இதெல்லாம் நடக்க இருக்கின்றதுனால காவல்துறையை பொறுத்தவரையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்க தங்களுடைய கடமையை மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களிலே அவங்க மூக்கில் நுழைக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவங்க அவங்களுடைய பணியை ஒழுங்காக செஞ்சால் போதுமானது. தனக்கு வரக்கூடிய முன்கோபத்தை அவர்கள் தடுத்து கொள்ள வேண்டும். காவல்துறை நண்பர்களே, நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்கிறீர்களோ அந்த ஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள். இடையில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்படாதீங்க. கோபப்பட்டீங்கனாக்கா உங்களுடைய பயணம் தடைபடும். புரியுதுங்களா? ஏன் நான் இது சொல்லணும்னா, ராகு அங்கே இருக்கிறதுனால ஆசையை தூண்டி உங்களை கோபத்தை உண்டு பண்ணுவார். தேவையில்லாத தீய நண்பர்களை உள்ளே கொண்டு விடுவார்.
தீய சகவாசத்துக்கு அவர் ஒரு அடிகோல் காண்பார். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் விலகிட்டீங்கன்னு சொன்னாதான் தீய பழக்கங்களில் நான் தீய நண்பர்கள்லாம் என்ன அர்த்தம், சார் இங்கே வாங்க சார் நீங்கள் சாயந்தரம் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம் சார், இந்த சாயந்தரம் வாங்க சார் ஒரு மீட்டிங் போயிட்டு வருவோம் சார், இந்த சாயந்தரம் வாங்க சார் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வருவோம், இப்படின்னு உங்களை டைவெர்ட் பண்ணி அவங்க கூப்பிட்டு போவாங்க. அதுதான் ராகு. அங்கே போனால் வேறு விஷயம் உங்களுக்கு காத்திருக்கும். அப்புறம் நாளைக்கு ஒரு செய்தியாக மாறும். இதனால் உங்களுடைய அவப்பெயர் உண்டாகும். இது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இந்த கோபம்லாம் இங்கே சாதாரணமாக அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷனுக்கு போகும்போது டியூட்டிக்கு போகும்போது அங்கே ஒன்றுத்தும் உதவாத்தம் ஒருத்தன் இருப்பான், அவன் மேலே நீங்கள் காமிப்பீங்க. அதனால நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. இதுதான் சார் என்னுடைய ஆராய்ச்சி. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா உங்கள் தொழிலில் உங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநபர்களோடு தொடர்பை துண்டித்து கொள்ள வேண்டும். தீய நண்பர்களோடு பழகுவதை தவிர்க்க வேண்டும். புரியுதா? உங்களுக்குன்னு எது மனசுக்கு நல்லதுன்னு படுதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் ஓட்ட முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா மிக மிக கடினம். ஆகையினால இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? காவல்துறை அதிகாரிகளுக்கு பொருந்தும், டாக்டர்ஸ் மருத்துவர்களுக்கு பொருந்தும். அதே போல் இந்த ஐஏஎஸ் ரேங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிபிஐ அப்புறம் இன்னும் கூட உயர்ந்த அந்த காவல்துறை செய்தி அரசாங்க பாதுகாப்பு போன்ற உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கின்ற சனி பகவான் சனி ராகு தொடர்பு இதை செய்வார்கள். இது நீங்கள் உண்டா இல்லையான்னு நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுன்னு 2 வருஷம் நடக்க போகுது. இதை நீங்கள் அனுபவிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் சாமி, நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்றத நீங்கள் அனுபவிச்சுட்டு சொன்னால் போதும். ஆனால் அப்படி நடக்கக்கூடாது. அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு தான் ஒரு குருவாக இருந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல வழிகாட்டுகிறேன். அதே போல் தனியார் வேலையை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு பணி இடை மாற்றங்கள் ஏற்படும். புரியுங்களா? ஒரு சிலருக்கு பணி இடை மாற்றங்கள் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அது இல்லாமல் தனியார் வேலை செய்யக்கூடியவங்க அந்த தொழிலை கற்றுண்டு சின்ன சின்ன தொழிலை செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது ரிஷபராசி நேயர்களே. சரியா? அதே போல் ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா சாமி? அதான் இப்போ சொன்னேன். புதிய தொழில் என்ன சொல்லுவோம், ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனியில் அவங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். அந்த இடர்பாடு சட்ட சிக்கல் வந்த உடனே என்ன பண்ணுவான், டக்குன்னு கோபத்தில் வேலையை விட்டு நான் இனிமேல் இந்த தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். ஆனால் ஆரம்பத்தில் அது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, கையில் காசு இருக்காது. ஆனாலும் அதே மாரி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாக்கா ஒரு 2 வருஷம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் அதில் நிலையாக நின்றுடுவீங்க. அப்புறம் நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஆக நீங்கள் ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப முதலீடு போட்டு பணத்தில் போய் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக கொஞ்சமாக கடந்து வாருங்கள் என்று அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். ஆன்மீகத்தில் தெய்வ நம்பிக்கையில் அதிக நாட்டம் தேவை ரிஷபராசி என்பர்களே. பக்தி ஒன்றுதான் இன்னும் ஒரு 30 மாதத்துக்கு உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ஆயுதம். பணம் ஆயுதம் கிடையாது, ஆரோக்கியம் ஆயுதம் கிடையாது, வரவு செலவு ஆயுதம் கிடையாது, குடும்பம் ஆயுதம் கிடையாது. எது உங்களை காப்பாற்றும்னா உங்களுடைய பக்தியும் உங்களுடைய ஆன்மீகமும் உங்களுடைய தர்மம் தான் உங்களை காப்பாற்று. ஏதேனும் ஒரு தெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். அது ரிஷபராசி அன்பர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர் முருகரை பற்றிக்கிறது ரொம்ப விசேஷம். திருத்தணி முருகனோ அல்லது பாலசுப்பிரமணியனோ தனித்த நிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி கொள்வது சிறப்பு. திருத்தணி முருகன்னா வள்ளி தேவசேனாவோடு இருக்கார். அப்போ அவர் குடும்பத்துக்கு தான் ஒத்து வருவார். ரிஷபராசியாக இருந்து கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும்னா அங்கே போகலாம். அதுவே ஒரு தொழில் பண்ணுறோம், நமக்கு எதிரி இருக்காங்க, தொழில் ஸ்தான ரியல் எஸ்டேட்காரங்க, கட்டுமான தொழில் இருக்குன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்து ஐஏஎஸ் வாத்தியார் போன்றவங்களாக இருந்தால் சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்வது நன்றாக இருக்கும். அதுவே தொழில் செய்யக்கூடியவர்கள் குன்னக்குடி முருகனை வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி முருகப்பெருமானிலே கூட நிறைய வேறுபாடு ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி முருகப்பெருமான் வழிபாடு ரிஷபராசிய நண்பர்களுக்கு காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக முருகப்பெருமான் விளங்குவார். அதே போல் ஒரு சிலருக்கு ரிஷபராசி பொறுத்தவரை தொழிலில் தடை ஏற்படும். அந்த தடை கொஞ்சம் கொஞ்சமாக தான் விளங்கும். அந்த தடை விலகுமா ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை
தசாபுத்தியை கணக்கிட்டு அதன் மூலியமாக தான் சொல்லணும். ஸோ அந்த தொழில் தடை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஜோசியரை போய் பார்த்து தொழில் தடையை விலக்கி கொள்ளலாம். அது காரணம் இல்லாமல் இருக்காது. அப்போ அந்த இடதோஷங்கள் இருக்கும், அந்த இடதோஷங்களை எப்படி விலக்குவது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் குழப்பமான மன சூழ்நிலை இருக்கும், தன வரவு இருக்கும், ஆனாலும் ஒரு பண தட்டுப்பாடும் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய நோய்கள் வந்து சேரும். ரோகம் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி, முடி சம்மந்தப்பட்டது, அல்லது வயிறு சம்மந்தப்பட்டது, அழுக்கு, கிட்னி, அல்லது செரிமான பிரச்சனை, வயிறு கோளாறு போன்ற கண் கோளாறு போன்ற விஷயங்கள்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனக்கவலை எப்பொழுது இருந்துகிட்ருக்கும். மனக்கவலை இருக்குதுன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், கவலையாக நினைக்க வேணாம். நிச்சயமாக அது கொஞ்சம் சரியாகும். அதுக்கு தான் அந்த ஆன்மீகத்தை சொல்லியிருக்கேன். தெய்வ பக்தி வந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு புரிதல் வந்துடும். புரிதல் வந்ததுன்னா கஷ்டம் போகாது, ஆனாலுமே கூட உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும். ஓகேவா? அதே போல் வெளிநாட்டு யோகம் யாருக்கெல்லாம் ரிஷபராசினர்களுக்கு வெளிநாட்டு யோகம்? மாணவர்களுக்கு உண்டு. படிப்புக்காக நான் வெளிநாடு போகிற சாமினா போகலாம். அதே போல் தனியார் வேலை செய்யக்கூடியவர்கள் நான் உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடு போகிற சாமி அப்படின்னு சொன்னால் அவங்களும் வெளிநாடு போகலாம். அதே போல் தொழில்துறை சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாடு செல்வது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க போக முடியும். அப்போ போனால் தான் அவங்களுக்கு அது வெற்றி கிடைக்கும். அது வரலும் அதுக்கு முன்னாடி போனாங்கனாக்கா அவங்கள போய் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஆனால் அவங்க போகக்கூடிய செலவு வீண் செலவாக மாறும். மார்ச்சுக்கு அப்புறம் தொழில் செலவு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மாணவர்கள் பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். கவனம்னா சாதாரண கவனமாக இல்லை, நல்லா கீழே உழுந்து படித்தா தான் 100 மார்க்கு படித்தா தான் நீங்கள் ஒரு 35 மார்க்காவது எடுப்பீங்க. ஒரு சிலருக்கு தூக்கமின்மை, படுத்தா தூக்கம் வராது, நாளைக்கு எப்படிடா சமாளிக்க போகிறோங்கிற தூக்கமின்மை போன்ற விஷயங்கள் இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் நண்பர்களுடைய பாதிப்பு அதிகரிக்கும், நண்பர்களால் பாதிப்பு அதிகரிக்கும். அடுத்ததாக குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் 7ல் கேது, 1ல் 7ல் கேது. ஏற்கனவே கணவன் மனைவி பிரிந்து இருப்பார்களே, ஆனால் அந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. ஆமாம் சாமி, என் மனைவி என்கிட்ட கோச்சின்னு போயிட்டாங்க, இத்தனை மாதமாகுது, இத்தனை வருஷமாகுது, இப்போ கோச்சின்னு போயிட்டாங்க அப்படின்னாக்கா 2 பசங்களையும் கூட்டு போயிட்டாங்களா, பசங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வீட்டுக்கார தள்ளி போயிட்டாரு, அல்லது கோர்ட்டில் கேஸ் நடக்குது சாமி, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, வாய்தா இருக்குது, தீர்ப்பு வரப்போகுது, இல்லைனா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமே. ஆனால் பொதுவாக கணவன் மனைவி ஒற்றுமை என்பது, கணவன் மனைவி உறவு என்பது மிக 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 அன்னோன்யத்தை குறிக்கக்கூடியது, மகத்துவமானது, மகோன்னதமானது. இதில் இன்னொருத்தர் 3வது நபர் தலையீடு இருக்கவே கூடாது. எவ்வளோ தான் சண்டை சச்சரவாக இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கலாமே தவிர இன்னொருத்தனை உள்ளே விடக்கூடாது. விட்டிங்கன்னா அது உங்கள் தப்பு. புரியுதுங்களா? ஆக இந்த ஆனாலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இதை தவிர்க்க முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் இதை நம்ம கண்டிப்பாக சரி பண்ணலாம். கவலையே படாதாங்க. நீங்கள் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஃபோன் செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக என்ன செய்ய முடியுமோ தாராளமாக அந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நாம் கை கொடுப்போம். அதே போல் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்கார். ஸோ அந்த காரகத்தோடு சேர்ந்து தான் இருக்கார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒன்றும் குறை இருக்காது. குழந்தை பாக்கியம் கைகூடும். அதுக்கான மருத்துவ செலவுகள் வேண்டுமானால் அதிகரிக்கலாமே தவிர இந்த மருத்துவ செலவை விட நீங்கள் அதுக்கான பரிகாரம் சரியான பரிகாரம். இந்த குழந்தை பாக்கியது கணவன் மனைவிகள் தேவையில்லாமல் 100 ரூபா 200 ரூபாய்க்கெல்லாம் வித்தியாசம் பார்த்து ஏதோ ஒரு ஜோசியரை விட்டு போய் பார்த்து சிக்கிக்காமல் உண்மையாக நியாயமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன தான் பிரச்சனை இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லக்கூடியவர்களை அணுகி அதன் மூலிமா நீங்கள் தெளிவு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால பெண்கள் மாதவிடாய் குளறுபட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி ஒற்றுமையிலே அதிக 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 கவனம் தேவை. ஓகேவா? சரி, அது ஒரு சிலருக்கு விபரீத காதல் யோகம் உண்டு. அது விபரீதம் கிடையாது, விபத்து காதல் யோகம்னு சொல்லணும். அதனால் போய் கொஞ்சம் உதவாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். நம்ம வீட்டு பசங்க
தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை சின்னாபின்னமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை பசங்களுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். பசங்களும் இந்த விஷயத்தை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சனி பகவான் நடத்த இருக்கிறார், மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் யார் நடத்துகிறாங்க? சனி பகவான் நடத்த இருக்கின்றார். அதே போல் உறவுகள் மேம்படும். மாமனார் மாமியார் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்களை அனுசரித்து செல்வது ரிஷபராசிக்கு நல்ல மேன்மையை நன்மைகளை கொடுக்கும். அது சனி பகவான் சொல்கிறாரு. அதே போல் உறவுகள் மேம்படும். பெண்களால் பிரச்சனை ஏற்படுவதற்கு ரிஷபராசிக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களால் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு பெண் ஆசைகள் கூட ஏற்படும். ராகு இருக்காரு. குடும்ப பிரிவு, குடிப்பழக்கம் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கல்வி மேம்படும். உத்தியோக பிரச்சனை தீரும். திருமண தடைகள் இருந்த போதிலும் உரிய காலங்களில் நடக்க வேண்டிய அத்தனை சுப விசேஷங்களும் உங்களுக்கு நடக்கும். புதிய வீடு கட்டுவதற்கு, மனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வழக்கு, வம்பு தும்பு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சண்டை சச்சரவு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. அது உரிய காலம் ஒரு 20 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன், அரசியலில் ப்ரமோஷன் கூட கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அவங்க எல்லாம் எந்த மாதிரியான பிராயச்சித்தங்கள் செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னாக்கா நிச்சயமாக ப்ரமோஷன் இருக்கும். அதே போல் வாக்கு பிரச்சனை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அதிகம் போராட வேண்டியது இருக்கும். ஓகே, எல்லாமே காலதாமதமாக இருக்கும். தாம்பத்திய கோளாறு ஏற்படும். தாம்பத்திய கோளாறு பெண்கள் தான் நினச்சி பார்த்துக்கணும். சில இடங்களில் தான் என்கிட்ட வர ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு தான் ஆண்களால் பிரச்சனை. 10 பேர் வராங்கன்னா ஒருத்தர் தான் ஆண்களால் பிரச்சனை வருது, மீதி 9 பேர் பெண்களால் தான் பிரச்சனை வருது. தாம்பத்திய கோளாறு இருக்கவே கூடாது. அது என்னிடத்துல நேரடியாக வரும்போது நான் ரொம்ப அழகாக அதை சொல்லிடுறது. அந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. தீய சக்தியிலிருந்து விலகி இருப்பது நல்லது. அதே போல் ஒரு சிலருக்கு ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற ஏதாவது வச்சுட்டாங்களா, ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு அந்த எண்ணங்கள் தோன்றும். ஆகையினால இந்த மாதிரி எந்த ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ப வேண்டாம். ஆனாலுமே கூட அப்படி உங்களுக்கு இல்லை சாமி எனக்கு இருக்குது சாமி அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பினீங்கனாக்கா அதை சரி செய்து கொள்வது, அது இருக்கா இல்லையா அப்படின்னு அது ரொம்ப எளிமையாக ஈஸியாக நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான சின்ன சின்ன ப்ராக்டிஸ் இருக்குது, அதை மறுநாள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக நிலையான பயம் இருக்கும் என்பது தான் உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு, ரிஷபராசி என்பவர்களே, இந்த சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு நன்மையாக அடைந்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், அருளாசி செய்கிறேன். அடுத்தது புத்தாண்டு ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமஸ்காரம். வாழ்க வளங்குடன்.